Hi friends, வணக்கம் and welcome back to our channel Beauty Recipes தமிழ். உருளைக்கிழங்கு நம்ம சமையலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுது. அது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. நம்மளுடைய சருமத்துக்கும் முடிக்கும் நல்ல மருந்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, உருளைக்கிழங்கு நம்ம அழகாக பாதுகாக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு கண்களில் கருவளையம் இருக்கும் இல்லையா, அது சரி செய்யறதுக்கு இந்த உருளைக்கிழங்கை பயன்படுத்தலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி குளிர்ந்த நீரை போட்டு 1 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை எடுத்து உங்கள் கண்களுக்கு மேலே வச்சு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா குளிர்ந்த நீரால் உங்கள் கண்களை வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்பொழுது கண்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதோட கருவளையமும் போயிடும். நிறைய பேர் வெயில் டைமில் வெளியே போயிட்டு வந்ததுமே ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டல்லாக இருக்கும். அது போல் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்ததும் உருளைக்கிழங்குலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் காட்டன் பஞ்சு டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா 20 மினிட்ஸ் கழித்து நல்லா குளிர்ந்த நீரால் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. தினமும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா அரைச்சி அது கூட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல்லை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 40 மினிட்ஸ் கழித்து குளிர்ந்த நீரால் உங்கள் முகத்தை கழுவுனீங்கன்னா ட்ரை ஸ்கின் ப்ராப்ளத்தை ஈஸியாக தடுக்கலாம். நம்ம ஃபேஸை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஈஸியான வழி இருக்குங்க. 1 ஸ்பூன் தயிரோட அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை உங்கள் முகத்தில் தடவி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நல்லா குளிர்ந்த நீரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ப்ளீச்சிங் ஏஜென்ட் நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஷைனிங்காக கொடுக்கும். சில பேருக்கு கண்களில் வீக்கம் ஏற்படும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இது சரி செய்யணும்னா 5 ஸ்பூன் உருளைக்கிழங்கு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் வெள்ளரிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் கண்களில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது அப்படியே 30 மினிட்ஸ் கழித்து ஒரு குளிர்ந்த நீரால் உங்கள் கண்களில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதால கண்களில் இருக்கிற வீக்கத்தை படிப்படியாக குறைக்கலாம். சருமத்தில் இருக்கிற கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு ஜூஸோட 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் சருமத்தில் கரும்புள்ளிகள் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகள் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சருமத்தில் ஏற்படுற அரிப்பு எரிச்சலுக்கு இந்த உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஜூஸோட முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதும் 30 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடலாம். எண்ணெய் பசை சிரமம் உள்ளவங்க உருளைக்கிழங்கு ஜூஸோட 5-6 ஸ்பூன் லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு காட்டன் பஞ்சில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து உங்கள் குளிர்ந்த நீரால் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல தேவையில்லாமல் உண்டாகிற ஆயிலை அது கட்டுப்படுத்தும். என்ன நண்பர்களே, உருளைக்கிழங்கு சரும பிரச்சனைக்கு இவ்வளோ தீர்வு கொடுக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமே உருளைக்கிழங்கை சமையலில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், சரும பிரச்சனைகளால் அவதிப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள பியூட்டி டிப்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.